மேயர் அவர்கள் செய்த செயல் சரியா தவறா? பார்த்தேன் அந்த வீடியோவில். ஆக்சுவலி அவங்க மேயர் வந்து அவங்க விளக்கேற்றிட்டு எம்எல்ஏ கிட்ட அந்த விளக்க கொடுக்கறதுக்கு கொடுக்காம தயங்கி வேற யார்ட்டையோ கொடுக்குறாங்க. ஒரு பெண்ணுக்கு பெண் செய்யறது இது ரொம்ப தப்பு. அவங்க மேயர் இவங்க எம்எல்ஏங்கிற கதையெல்லாம் இல்லை. இன்னொரு பெண் வந்து ஒரு விளக்கேற்றுறதுக்காக அதை கேட்குறாங்க. அவங்க கையை தட்டி விட்டுட்டு பண்ணுறது அவ்வளோ பெரிய பப்ளிக்கில் வந்து டெஃபினட்டாக தப்பு தான். இன்னொரு யாரான வேற ஒரு பெண்மணி இருந்தால் கூட அந்த மாதிரி ஒருத்தர் கையில் கொடுக்கும்போது அந்த மாதிரி தட்டி பறிக்கிறது ரொம்ப தவறான செயல். மேயர் பிரியா செய்த செயலை பார்த்தீங்களா? பார்த்தோம் சார். ஆக்சுவலி அவங்க பண்ணது ரொம்ப 100% ராங். ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ கிட்ட வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடந்துக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு உமன், அவங்கக்கிட்ட ஏன் அவங்க இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது தெரியல எனக்கு. பட் அவங்க 100% அவங்க பண்ணது தப்பு. அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. தப்பு தான், 100% தப்பு. மேயர் பிரியா அவர்கள் செய்த செயல் சரியா தவறா? நிச்சயமா தவறு தான். எம்எல்ஏ அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அது ஜனநாயகம் செய்த மக்கள் வந்து ஜனநாயகம் கடமையை ஆற்றி அவங்கள எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. நிச்சயமா எம்எல்ஏ தான் முதல்ல வருவாங்க, மேயர் பின்னாடி தான் வருவாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டமும் அப்படிதான். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எம்எல்ஏ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. மேயர்ன்றவங்க அந்த தேர்தலில் இருக்கிற நபர்கள், அதாவது கட்சியின் ஜெயிச்சவங்க வந்து சேர்ந்து அவங்களுக்கு வந்து கார்பரேஷனை ஹெட் பண்றது யாருன்றத அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலைனாலும் அந்த கட்சிக்கு அவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை இருக்கு. அப்படிதான் மேயர் வருவாங்க. இவங்களுக்கு மேயர் ஆக்குங்க அப்படின்னு எந்த விதமான இதுவும் கிடையாது. பட் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒரு மக்களின் சொத்தை, அதாவது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஓபன் பண்ணி வைக்கும் போது அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, தலைமையிலே எதிர்கட்சியின் தலைமையிலே நாங்கள் வந்து எதிரி கட்சி இல்லைன்னு சொல்றப்போ அதை மனசில் வைத்து கொண்டு முதல் மரியாதை அவர்களுக்கு தான் கொடுத்துருக்கணும், எம்எல்ஏக்கு தான் கொடுத்துருக்கணும். இவங்கள் பின்னாடி தான் நின்றுக்கணும். அப்படி இல்லையா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை அத்தனையும் செய்திருக்கணும். அவங்களோட தோளோட தோள் சேர்ந்து சேவை செய்யறதுக்கு தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. மற்றபடி அவங்களோட எதிர்ப்பு தன்மையை இங்கே காமிக்கிறதுக்கு அவங்க இந்த இடத்துல இல்லை. அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள். நம்ம நிக்கிறோட பொசிஷனை புரிஞ்சுக்கிட்டா போதும், வேற எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில யாரு முதல்ல வரணுமோ அவங்க தான் முதல்ல வரணும். அவங்க மேயர் செய்தது நிச்சயமாக தவறுதான். பிரியா அவர்கள் செய்த செயல் சரி நினைக்கிறீங்களா தவறு நினைக்கிறீங்களா? தவறு ஜி. ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம். இப்போ வந்து கேண்டில் ஏற்றும் போது யார் முன்னுரிமைன்றது வந்து அது தப்பான விஷயம் தான் படிக்கிறாங்க. ஏன்னா கையில் கொடுக்காம கொடுத்து அது அவங்க கை நீட்டுறாங்க. அப்போ கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு எம்எல்ஏ தானே அவங்க, அது சப்போர்ட் பண்ணலாமே. எதிர்கட்சி ஆளுங்கட்சி இல்லை, யாருக்காக இருக்கிறாங்க இவங்கெல்லாம்? மக்களுக்காக இருக்கிறாங்க. மக்கள் பணி செய்யலாம் தான் இப்போ எல்லாமே ஓரம் கட்டினாங்க. இந்த மாதிரி செயலை பார்த்து வச்சு இவங்களும் ஓரம் கட்ட வேண்டியதான் செய்வாங்க எல்லாமே. ஏன்னா அவங்களும் வந்து எம்எல்ஏ ஒரு மதிப்பு இல்லாமல் தான் அவங்க பண்ணாங்க. சொல்லுப்பாங்க இவங்க மேயர் இருந்தெல்லாம் பண்ணாங்க. சொல்லுப்பாங்க தெரு சுற்றி பார்த்துவாங்க. ஒரு தெரு ஒழுங்காக இருக்குதா? ஒரு தெரு ஒழுங்காக இருக்கா? சாலை வசதி கரெக்டாக இருக்கா? தமிழ்நாட்டில் சாலை வசதி எங்கேயாச்சும் கரெக்டாக தான் சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே சரியாகவே பண்ணலை. அதனால தாங்க மக்கள், நாங்கள் இல்லை எல்லா மக்களுமே ஒரு அபிப்பிராயம் என்னன்னாக்கா நல்லது நடந்தால் எல்லாமே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எதுவுமே இல்லையா அப்படின்ற போது வருத்த தான் படுவாங்க. செய்யும்போது நான் மாற்றங்கள் வரன்ற மாதிரி மாற்றங்கள் வந்தாச்சு. இனிமேல் நடந்து பார்க்கலாம். இவங்க பண்ணுறதுக்கு எல்லாமே இவங்களே தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அது அவங்களே அவங்க தலை மண்ணு வரைக்கும் விட்ற மாதிரி தான் பண்ணுறாங்க இந்த விஷயத்தில். ஆனா மேயர் பிரியா அவர்கள் செய்த செயல் சரியா தவறான? மிக தவறு. பார்த்தீங்கன்னா எங்க தாவேக்க எம்எல்ஏ பல்லவி அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை சிங்கம். ஓகேங்களா? அதாவது நிகழ்ச்சியில் வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்காம மெழுகுத்திரியை வந்து அப்படியே பிடுங்கி இன்னொருத்தங்க கையில் கொடுக்குறாங்க. இதை வந்து பார்த்துட்டு அடுத்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மீடியாஸ் வந்து அவங்கள வந்து வண்டியாக திட்டினாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்படி ஒரு பிஹேவியர் வந்து நாட் அ குட் திங் ஃபார் அ திராவிடியன் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பயங்கர கேவலமாக திட்டினாங்க. இப்படி வந்து மரியாதை இல்லாமல் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்க கட்சியில் சொல்கிற உடனே. அவங்க பயந்து போய் அடுத்த நிகழ்ச்சியில் பல்லவி அக்காட்ட வந்து கொண்டு கேண்டில் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க சுயமரியாதை சிங்கம். ஓகேங்களா? தாவா கேவனர். ஓகேங்களா? அதனால் அவங்க வந்து அந்த கேண்டிலை வாங்க மாட்டேன்னு சொல்லி தைரியமாக நின்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடியாக அமைஞ்சுது. மேயருக்கு வந்து இது வந்து ஒரு பாடம். ஓகேங்களா? அது எப்படி வந்து சக பீப்புளை வந்து மரியாதை கொடுக்கணும், ஓகேங்களா, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு இது ஒரு பாடம். இனிமேல் வந்து அவங்க இந்த மாதிரி தப்பை பண்ண மாட்டாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு காரணமா புரோட்டோகால் அப்படின்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏங்க புரோட்டோகால் சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு புரோட்டோகால் இருக்குது. இவங்க வந்து எல்லாத்தையும் புரோட்டோகால் ஃபாலோ பண்ணி தான் இது வரைக்கும் பண்ணிருக்காங்களா? புரோட்டோகால் ஃபாலோ பண்ணவங்க தான் போய் ஒரு கார்ல தொங்கிக்கிட்டு போவாங்களா? இவங்க வந்து என்னது மாநகராட்சி எல்லாரும் கொசு கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் புரோட்டோகால் வச்சு தான் சொன்னாங்களா? ஓகேங்களா? இது வந்து இவங்க வந்து புரோட்டோகால்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது. இவங்களுக்கு வந்து என்னன்னா தாவகவர்னர் வந்து ஆட்சிக்கு வந்தது, அதாவது எளிய மக்கள் ஆட்சிக்கு வந்தது வந்து இவங்களுக்கு பிடிக்கல.
ஓகேங்களா. அவங்களுக்கு இன்னும் வயிறு எரியுது. ஓகேங்களா. அவங்களால இன்னும் வந்து ரியாலிட்டி தெரியல. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இன்னும் அவங்க தான் ராஜா நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ராஜாலாம் கிடையாது. ஓகேங்களா. எல்லாரும் மக்களோட சேவகர்கள். இன்னைக்கு நாங்களும் மக்களோட சேவகர்கள். எங்களுக்கு உரிய மரியாதை நீங்க கொடுத்தா ஆகணும். ஆனா மேயர் பிரியா செய்த செயல் சரியா தவறா? நிச்சயமா தவறு தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து எம்எல்ஏ கொடுக்குற மரியாதை கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதாவது அவங்க சொல்றபடி எம்எல்ஏக்கு முன்னாடி அவங்க பண்ணிட்டு தான் எம்எல்ஏக்கு வரும்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை. அதாவது கையில் வாங்க வந்தாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், மரியாதை அவங்க கொடுத்துருக்கணும். அது கொடுக்காம அவங்க அவாய்ட் பண்ணிட்டு அடுத்தவங்க கொடுக்க மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அவமரியாதை, அதாவது எம்எல்ஏக்கு அவமரியாதை செய்யற மாதிரி தான். ஆனால் மேயர் பெரிய அவங்க செஞ்சது மிக மிக தவறு. அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். புரோட்டோகால் படினா அப்புறம் அவங்க மட்டும் புரோட்டோகால் படியே நம்ம முன்னாள் சின்ன அதாவது சொல்றது உதயநிதி ஸ்டாலின் அவங்க வண்டியில் தொங்கிட்டு போனாங்க. அது மட்டும் கரெக்டான செயலுங்களா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மேயரா இருந்துக்கிட்டு ஒரு வண்டியில வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாவலர் மாரி தொங்கிட்டு போறது அவங்க சொல்ற புரோட்டோகால் வந்து தவறா இல்லை சரியானு தான் நாங்க கேட்போம். அதனால அவங்க செய்யறது எல்லாமே அது அவங்க கட்சிக்கு வந்து சப்போர்ட்டா பண்ணிட்டு நம்ம ஆளுங்கட்சிக்கு வந்து எதிராக பண்றதா அவங்களோட வேலையா இருக்கு. மேயர் பிரியாவுக்கு மிகப்பெரிய தவறு. அதுக்காக கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஆனா மேயர் பிரியா அவர்கள் செய்த செயல் சரியா தவறா? ஆனால் அது கண்டிப்பாக வந்து தவறுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, பதில் வந்து எனக்கு இது வந்து ப்ரோட்டோகால், அதனால இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்க முடியாத விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்துவிளக்கில் வந்து நம்ம விளக்கேற்றுறப்போ வந்து இது ஒரு கல்ச்சர் தான். இதில் வந்து ப்ரோட்டோகால் படி நான் ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் ஏற்றணும், ஐபிஎஸ் ஏற்றணும், இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ்லாம் இதில் இல்லை. இது வந்து இன்டென்ஷனலாக அவங்க வந்து நம்ம தாவேக்கா ஜெயிச்சதுக்காக தளபதி முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவங்க கட்சியில் எந்த ஒரு ஆளுங்கட்சி ஒரு பதவியில் இல்லாத ஒரு காரணத்துக்காக அது ஒரு மனவிரக்தியில் இந்த வேலையை பண்ணாங்க. அதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வெளியே வந்து பேட்டி கேட்குறப்போ எனக்கு வந்து இது புரோட்டோகால், இதுதான் வந்து ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயம் மறுபடியும் பண்ணாமல் இதை தவிர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பதவி. அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா மக்கள் வந்து அதை வந்து முக்கியம், நம்ம அவங்க ஜெயிச்சா நம்மளுக்கு நல்லது செய்வாங்கங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்கள வந்து அவமதிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி சீப்பாக இருக்குது. அதை கண்டிப்பாக வந்து தவிர்க்கலாம் அவங்க இனிமேல் பண்ணுற விஷயத்தில். கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா தவறான விஷயம் தான். இனிமேல் பண்ற விஷயத்துல இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆபீஸ் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஓப்பனிங் செரிமோனி ஏதோ ஒன்று சம்திங் எது நடந்தாலும் அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். பிரியா அவர்கள் செய்த செயல் சரியா தவறா? தவறு தானா? எதா இருந்தாலும் அவங்களும் ஒரு கவுன்சிலர் இது எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கும் ஒரு உரிமை கொடுத்துருக்கலாம். அதுக்குள்ள அவங்க பண்ணது தப்பு தான். அது அவங்க ஆட்சியில் அது அவங்க பண்ணியிருக்காங்களான்னே தெரியல. அதுக்குள்ள இங்க சொல்லிட்டாங்க. அவ்வளவு தப்புதான். ஆனா மேயர் அவர்கள் செய்த செயல் சரியா தவறான நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதை சென்னை மாநகராட்சிக்கு மேயர் ஒரு பிரதிநிதின்றது போல அந்த திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியுடைய மக்கள் பிரதிநிதியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் திருவிக தொகுதி எம்எல்ஏ திருமதி பல்லவி அவர்கள். அதனால் அந்த திருவிக தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையாக கருதி சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியா அவர்கள் திருவிக நகர் தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திருப்பதி பல்லவி அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்திருக்க வேண்டும். கண்ணியம் மிகுந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கோட்பாடுகளை போதிக்கின்ற அறிஞர் அண்ணா அவர்கள் கண்டெடுத்த இயக்கத்தில் வந்துட்டு இப்படி அவர்கள் கண்ணியக்குறைவாக நடந்து கொண்டிருப்பது வாக்காளர் பெருமக்கள் மத்தியில் முகம் சுளிக்க வைக்கிறது. இது போன்ற தவறு எதிர்காலத்தில் நடக்காத வண்ணம் கண்ணியம் காக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா தவறு. ஏன்னா வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியை வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுக்கணும். இவங்க நேராக மினிஸ்டராக கூட ஆக முடியும், பட் மேயர் மினிஸ்டர் ஆக முடியும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு தான் புரோட்டோகால் படி அவங்களுக்கு தான் கொடுக்கணும். புரோட்டோகால் சொல்றாங்க, பட் ஆஃபீஸர்ஸுங்கிறது தனி தான். பட் மக்கள் பிரதிநிதியை நம்ம வந்து மதிக்கணும். அவங்க பண்ண ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் கண்டிப்பாக தவறு தான். ஏன்னா வந்து ஒரு புரோட்டோகால் இருக்குது, அதெல்லாம் கரெக்டு தான். பட் அதை தாண்டி நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கு வந்து முதல் உரிமை கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்காக தான் அந்த பள்ளி இப்போ திறக்கிறாங்க. என்னதான் வந்து முன்னாடி கவர்மெண்ட்ல வந்து அதை திட்டம் போட்டு செயல்படுத்தி இருந்தாலும் இன்னைக்கு கரண்ட்ல எம்எல்ஏன்றது அவங்க தான். ஸோ அதை வந்து கண்டிப்பாக அவங்க ஊர்ஜினம் பண்ணியிருக்கணும். மேயர் பண்ணதுக்கப்புறம் அட்லீஸ்ட் எம்எல்ஏக்கு அவங்க கண்டிப்பாக அதை பண்ணியிருக்கணும். அந்த மரியாதையை கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். இல்லை, தப்பு தான், அது கண்டிப்பாக தப்பு தான். அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. அவங்க இப்போ வந்து அவங்க பல்லவி வந்து அவங்க எம்எல்ஏவாக இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த மாதிரி வாங்கிடக்கூடாது. அவங்க கொடுத்துருக்கலாம், ஆனால் அது தப்பு தான், தவறு தான், கண்டிப்பாக தவறு தான், தப்பு தாங்க. அவங்களுக்கான மரியாதை மக்கள் கொடுத்துருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அசிங்கப்படுறது பெரிய தப்பு தாங்க. அவங்க கையில கொடுத்து அவங்களும் ஏற்ற சொல்லியிருக்கணும். வேகமா தட்டி விட்டு தப்பு தானே, அது ரொம்ப தப்பு. எங்களுக்கு அது கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. அவங்க கையில கொடுத்து அவங்க ஏத்த சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கான மரியாதை அவங்க கொடுக்கறான்றது நாங்களே மக்களே பாராட்டுவோம். அவங்க செஞ்சது ரொம்ப தப்புங்க. எங்களுக்கு அதுல விருப்பமே கிடையாது. ரொம்ப தப்புங்க. நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் எம்எல்ஏ. இவங்க வந்து
இதெல்லாம் தேவையில்லாத வேலை இவங்க பண்ணிட்டு கிடக்குறாங்க. அது கேட்டா அப்புறம் என்னம்பாங்க, நாங்க அரசியல் இருக்கிறோம், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள இன்சல்ட் பண்ணது மக்கள் இன்சல்ட் பண்ண மாதிரி, அதுதான் மெயின் பாயிண்ட். அதுதான் அவங்கள இன்சல்ட் பண்ணல, அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு, மன்னிக்க முடியாத குற்றம். ஆமா, அந்த மேயரே இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க அவங்க. அவ்வளவுதான். அவங்களே நிராகரிக்கப்பட்ட மாதிரி ஆயிருச்சு. அவங்க தேர்ந்தெடுத்தவங்களே நீங்க இது பண்றீங்க, அதனால இது மகப்பூர் தப்பு. மேயர் பிரியா அவர்களுடைய செயல் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கீழ்த்தரமா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப லோக்கலா இருக்கு இதெல்லாம் பண்றதெல்லாம். அவங்க மேயர் மாதிரியா பண்றாங்க, மேயர் மாதிரியே பண்ணல. ரொம்ப அசிங்கமா இருக்கு இதெல்லாம் நினைச்சா. நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரிலாம் இருக்காங்களா அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதுக்குன்னு ஒரு இது நம்ம சிஎம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு கண்டிப்பா. அக்கா, இன்னைக்கு மேயர் செய்த செயல் சரியா தவறாக்கா? தவறு, மிக மிக ரொம்ப தவறு. இது வந்து கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அவங்க ஒரு சட்டமன்ற ஒரு உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். அவங்கள போய் இந்த மாதிரி அவமதிக்கிறது, அவங்களும் ஒரு பெண்ணு தானே. ஒரு பெண்ணை அவமதிக்கலாமா? இது எவ்வளவு பெரிய தவறு இது, சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன நியாயம்? ஏன் அவங்களுடைய முன்னால் இருக்கிறவங்க அமைச்சர், அவங்க மந்திரி, எம்எல்ஏ எல்லாம் சொல்லிக் கொடுக்கல அவங்களுக்கு? ஒரு எம்எல்ஏவை ஒரு சட்டமன்றம், அதுவும் சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துல இருக்கிற ஒரு பெண்மணி இப்படி அவமதிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க மக்களோட மக்களா இருந்தவங்க. அவங்க ஏற்கனவே முன்னே அரசியல்வாதியோ இல்ல யார் மூலியமாவோ அரசியல் அவங்க பாடுபட்டு வந்தவங்க கிடையாது. மக்களால ஒரு சாதாரண ஒரு பெண் அவங்கள சட்டமன்றத்துல அனுமதிக்குது. இந்த ஒரு செயலை பண்றது ஒரு மிக மிக தப்பு. அதனால இதுங்க கண்டிப்பா, நான் ஒரு பெண்ணா இருந்து அந்த பெண்ணை அப்படி பண்ணதுக்கு கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது. இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்ல. இதுக்கு காரணம் புரோட்டோகால் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது அவங்கவுங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது வெளிப்பாடு. இது 1000 பேர் ஆயிரம் சொன்னாலும் அவங்க ஒரு பெண், இவங்களும் ஒரு பெண், இவங்க மனசுக்குள்ள அப்படி இருக்கலாம். இல்ல யாரு ஒரு தூண்டல் பேருனா கூட நீ அங்க போய் அந்த பெண்ணை அவமானப்படுத்த கூட சொல்லி இருக்கலாம். ஏனென்றால் இன்னைக்கு காலகட்டத்தில் தாவேகா முன்மாதிரியா ஆட்சியை கொண்டு வரதுனால காரணத்தினால தாவேகா உறுப்பினர்களையும் சரி, தாவேகா தொண்டர்களையும் சரி, தாவேகா சட்டமன்ற தொகுதிகளையும் சரி, அவங்கவுங்க ஒரு ஒரு விஷயமா அவங்கவுங்க முன்னெடுக்கிறாங்க. அது தவறு. ஏன் அப்படி தவறு அப்படின்னு சொன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மக்கள் தான் அவங்க வஞ்சிக்கிற மாதிரி, மக்கள் மேல பழி போடுற மாதிரி, மக்களே அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி. அப்ப ஏற்கனவே இருந்தவங்களும் மக்கள் தானே ஆட்சிப்படுத்துறாங்க. இப்ப இவங்க வந்திருக்கிறவங்க மக்கள் தான் ஆட்சிப்படுத்துறாங்க. அப்ப மக்களா தேர்ந்தெடுத்தவங்க ஏன் மனசு கஷ்டத்துக்கு ஆளாக்குறாங்க? இது தப்பு இல்லையா? சொல்லுங்க, இது தப்பு தானே? இந்த மாதிரி செய்யலாமா? அப்ப இவ்வளவு பேரும் 1000 கதைக்கு 1000 கேள்வி கேட்கறாங்க. இந்த ஆட்சி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேக்குறாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு திறமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஒரு பேசியிருக்கும் போது யாரும் அது குரல் கொடுக்கலையே, யாரும் கேட்கலையே. ஏன் கேட்கல? என்னத்துக்கு கேட்கல? சொல்லுங்க, இது நியாயமா? கேட்டுதானே தீரணும். ஏங்க அவங்க ஒரு சட்டமன்றத்துல ஒரு மக்களோட ஒரு ஆளா வந்திருக்கிறாங்க, அவங்கள ஏன் நீங்க அவமதிச்சீங்கன்னு இன்னைக்கு யாருமே குரல் கொடுக்கலையே. இது எவ்வளவு பெரிய தவறு. கேட்டிருக்கணும்ல. இதுக்கு முந்தி இருக்கிறவங்க, இதுக்கு மேல இருக்கிறவங்க, பெரியவங்க எல்லாம் இது பாத்துருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க, அவங்களும் கேட்கணும். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் மக்களோட பிரதிநிதிகளை நீங்க இந்த மாதிரி அவமானப்படுத்தக்கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கலையே. சொல்லுங்க, இது குரல் கொடுக்கணும் கொடுக்க கூடாதா? எல்லாருமே ஒண்ணுதானங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எல்லாரும் ஒண்ணுதானே. இப்ப அதுவும் இது நடந்திருக்கிற இடமே சரி, மாணவர்கள் பள்ளிக்கூடத்துல நடந்திருக்குது. வேற எங்கன்னா கூட பரவாயில்ல, இது ஏத்துக்கூடியதா? அப்ப அந்த மாணவரோட மனநிலை எப்படி இருக்கும்? அந்த இடத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அமைச்சிருக்கீங்களே, இது ரொம்ப தவறு, மிக மிக தவறு, கண்டிக்கத்தக்கது.